ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்ஃப்ளேஷன் நம்பர் வந்துருச்சு. Feb 14 அன்னைக்கு வரப்போற டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. 6.4% வந்திருக்கு. worse than expected. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து ரியாக்டே பண்ணலை. பூனை வந்து செலுத்து மேலே உட்காந்துருக்கு. அது எந்த பக்கம் குதிக்கேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணாதான் நம்மளால ஒரு அபிப்பிராயத்துக்கு வர முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதான் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.5% இன் ஜான்வரி ஆன் அ சீசனலி அட்ஜஸ்டட் பேசிஸ் ஆஃப்டர் இன்க்ரீசிங் 0.1% இன் டிசம்பர். ஆக்சுவலி மந்த் ஆன் மந்த்தில் 0.5 வந்து ஏறி இருக்கு. ஓகே, எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால ஓகே, அதில் பெரிய ஷாக்கிங் நியூஸ் இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6.4% இயர் ஆன் இயர். எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு? 6.2% இருந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பேட் டேட்டா. டிசம்பர் ரிப்போர்ட்ல 6.5. ஸோ அங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது ஜான்வரி ரிப்போர்ட்ல 6.4. இன்ஃப்ளேஷன் கம்மி தான் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இங்கே அது முக்கியமே இல்லை. நம்மளுடைய ஹவுசிங் மார்க்கெட்ல இன்ஃப்ளேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபெட் சேர்மன் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருந்தாரு. ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி, அதுக்கான இன்ஃப்ளேஷன் கம்மியாகிற அதோட ப்ராபபிலிட்டி வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகுது, பட் அது வேணால் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்த்த மாதிரி ஆகலை. ஸோ இப்போவே வந்து நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் வரும், ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இருக்கிற ரிசல்ட் எல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேடாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபெட் வந்து அவங்க முன்னாடியே கணிச்சிருக்காங்க. அவர் ஜெரோம் பால் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதை நிறுத்துறதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக இன்னும் 2 ஹைக் வந்து மினிமம் கேரண்டியாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷெல்டர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஷெல்டரில் வந்து ஸ்டில் 0.7 ஜான்ல பார்த்தீங்கன்னா 0.7% அது இன்னும் மெயின்டைன் ஆகுது. நம்மளுடைய சிபிஐ இந்த மொத்த டேட்டா அரைவ் ஆகிறாங்கல்ல, அதுக்கு அரைவ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அதில் வந்து இப்போ இந்த சிபிஐல வந்து இந்த வாட்டி இந்த ரிப்போர்ட் கால்குலேட் பண்ணதுக்கு நம்ம ஷெல்டரில் வந்து இதுக்கு முன்னாடி 42.5% இருந்துச்சு. இப்போ அதுக்கு 44.5% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஷெல்டரில் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறத நம்ம ஃபீல் பண்ணோன்னா தான், டிஸ்இன்ஃப்ளேஷன் ஷெல்டரில் நடந்தால் தான் நம்ம ஓவரால் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக இறங்கும். ஏன்னா அதுக்கே கிட்டத்தட்ட 44.5% வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இப்போ ஃபுட்டு, எனர்ஜி இந்த மாதிரி ஓகே, இதில் உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக பார்த்தீங்கன்னா அதை விட மேபி ஐ திங்க் இந்த கிராஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ஸ் ஓவரால் வந்து 6.4% சிபிஐ. அதே மாதிரி கோரில் வந்து எப்பவுமே ஃபுட்டையும் எனர்ஜி மட்டும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு கோரில் பார்த்தீங்கன்னா 5.6%. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபுட்டும் எனர்ஜி வந்து கொஞ்சம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏறும் உடனே இறங்கும் அப்படின்னு அந்த வேல்யூஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்ற காரணத்தினால கோரா இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது அந்த ஃபுட்டே எனர்ஜி மட்டும் எடுத்துருவாங்க. ஏன்னா எனர்ஜி இப்போ லட்சம் இந்த வார்னால திடீர்னு ஏறிடுச்சு இல்லையா? ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து சீப்பாக கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனால ஏறி இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தா அந்த வார் நின்று ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அது டக்குன்னு உடனே கம்மியாயிடும். அதனால கோர் சிபிஐ கால்குலேட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் பொதுவாக பார்ப்பாங்க. இதுதான் சிபிஐ, இது கோர் சிபிஐ. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபுட் அண்ட் எனர்ஜி நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே ஃபுட்டு பாருங்க 10.1%. போன வருஷம் நீங்கள் நார்மலாக மக்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கின உணவுகள் இன்னைக்கு அப்படியே 10% விலை உயர்ந்திருக்கு. இந்த எனர்ஜி இது இன்னும் என்னைக்கு இந்த ப்ராப்ளம் முடிய போகுதுன்னு தெரியல. அவங்க வந்து எப்படியோ சீப் ஆயிரும், ஒரு பேரலுக்கு $100 வந்துடும் அப்படின்னு பைடன்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்ஃபேக்ட் $100 வந்துச்சுன்னா அவங்களோட ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம கூட இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் ரிசர்வ்ஸில் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அந்த ரிசர்வ்ஸில் வந்து இப்போ ஆக்சுவலி $100 வந்தால் மறுபடியும் கூட யூஎஸோட ஆயில் ரிசர்வ்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கு ஸ்டோர் பண்ணிக்கோன்னு கூட சொல்கிறாங்க. பட் $100 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியில் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபேக்ட் இந்த சிபிஐ கால்குலேட் பண்ணுற விதமே லைட்டாக மாற்றிருக்காங்க. இது யூஸ்வலாக 2 இயர்ஸ் டேட்டா வந்து எடுத்து சம்மரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ லைக் இங்கே கம்பேரிசனில் லாஸ்ட் 1 இயர் தான் நடக்கவே செய்யுது. ஸோ இப்போ இது போன மாதங்கள்லாம் கால்குலேட் பண்ண மாதிரி இதே மாதம் கால்குலேட் பண்ணியிருந்தா மேபி 6.4 விட கூட வந்திருக்கலாமோன்ற டவுட் வருது. அப்படிலாம் வந்திருந்தா ரொம்ப பேட் நியூஸ் அது. பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே. நம்ம ஹெட்லைன் நியூஸை மட்டும் பார்ப்போமே. 6.4%. அதுக்கே ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 6.2, அங்கே 0.2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி காமிக்குது, என்ன காமிக்குது, இதில் ஓவரால் டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதாவது நல்ல விஷயம் இல்லை. நான் இந்த சேனலில் நிறைய வாட்டி சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்ம இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் பேடாக தான் இருக்க போகுதுன்னு. நான் பர்சனலாக எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால்
புல் மார்க்கெட்டுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ நல்ல வேலை நம்ம எந்த ஸ்டாக்ஸ் இது வரைக்கும் வாங்கலை. அஃப்கோர்ஸ் நம்ம டெஸ்லா வந்து செப்பரேட்டாக வைக்கணும், ஏன்னா அது இண்டிவிஜுவல் கம்பெனி, மேக்ரோ கூட கம்பேர் பண்ண முடியாது. அந்த இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு நிறைய நல்ல நியூஸ் இருக்குது, அதனால அது ஏறிட்டு தான் வருது. இன்ஃபேக்ட் March 1 இன்வெஸ்டர் டேனால அதில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வாங்கியிருக்காங்கன்ற அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்கில் டெஸ்லா தனியாக அது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி. அஃப்கோர்ஸ் அந்த இண்டிவிஜுவல் கம்பெனினாலும் மேக்ரோலேருந்து பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் வரும்போது இதெல்லாம் விழுந்து தான் ஆகணும். பட் இந்த மேக்ரோவே அப்படியே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக கொஞ்சம் ஸ்டீப் ரைஸும் ஸ்டீப் டிக்ளைனும் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அது வந்து ரொம்ப வழக்கம். பட் ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இங்கே பார்த்தா S&P 500 நாஸ்டாக்லாம் அப்படியே தான் இருக்குது. லெட்ஸ் பாண்ட் நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் லைட்டாக 3.7 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த 3.7 இந்த US 10 year வந்து இதெல்லாம் இதே வேல்யூவில் ரொம்ப நாள் இருக்கக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இது வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு, ஷேர் மார்க்கெட்டுக்கு இது எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபெட் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் நிறைய ஏற்றிட்டே இருக்க போகிறாங்க. மேபி நேற்று வந்து பூனை வந்து எப்போ குதிக்கணும்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஐ திங்க் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு சின்ன சின்ன ரைசஸ் பார்த்தீங்கன்னா அதை நம்பி போய் உளுந்தடிச்சு ஃபுல்லாக வாங்கிறாதீங்க. ஏன்னா நம்ம இந்த சேனலில் அட்ரஸ் பண்ணுறதே DCA பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம டைம் பண்ணக்கூடாது. நம்ம இன்னும் நிறைய விழுந்துச்சுன்னா நிறைய வாங்கணும், அவ்வளோதான். பட் ஃபுல் மணி கொஞ்சம் நிறைய இறக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து மார்ச்ல ஏப்ரலில் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினச்சேன். ஆனால் இன்ஃபேக்ட் அது பார்த்தா இந்த வருஷம் ஃபுல்லாக இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோன்னு தோணுது. இப்படி ஏறி இறங்கி இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி கவர் ஸ்ட்ராங்கல் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஆப்ஷன் சைட்லாம் பற்றி பார்க்கணும். நான் இப்போ எடுக்கிற பொசிஷன்ஸை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. இந்த நியூஸஸ்லாம் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓவராலாக டேக் அவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளுங்க. இன்ஃப்ளேஷன் டேட்டா மோசமாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மோசமாக இருக்குது. கரெக்டு தானே? அதாவது மோசமாக இருக்குது மீனிங் மக்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ஃபெட் பயப்படுற மாதிரி நிறைய பேருக்கு வேலை இருந்தால் நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் ஃபெட் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையான்றது தெரியாது, ஏன்னா நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அது அது உள்ளுக்குள்ள போனால் அது ஒரு பெரிய டாபிக். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜிடிபியும் க்ரோ ஆகும் அப்படின்றதான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ ஜிடிபி நல்லா வளரப்போகுது, மக்களுக்கெல்லாம் வேலையில்லா திண்டாட்டத்துக்குலாம் ஒன்றும் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் 5-6% வரைக்கும் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னாலே இப்போ 3.6 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஜனவரிலேயே நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பார்த்துருந்தோம். 517,000 ஜாப்ஸ் உருவாக்கியிருந்தாங்க. அது வந்து மைண்ட் ப்ளோயிங் நம்பர். அவ்வளோ தூரம் வேலைகள் இருக்கு. ஸோ வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கலாம். ஜிடிபி வந்து இன்னும் மேலே தான் போகுன்ற ஃபீலிங்கில் இருக்கு. இன்ஃப்ளேஷன் கம்மியாக மாட்டேங்குது. ஸோ இந்த மூணும் சேரும்போது ஃபெட்டுக்கு வந்து என்னங்க அழகாக வச்சு செய்வாங்க. ஃபெட் ஈஸியாக இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டே போவாங்க. ஏன்னா இந்த மூணில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகணும். ஒன்று இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக கம்மி வரணும், இல்லை வேலையில்லா திண்டாட்டம் நிறைய வரணும், இல்லை ஜிடிபியாவது ஸ்லோ ஆகணும். ஸோ இதை விட ஃபெட்டுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு நான் பாயிண்ட் ஹைட்ரேட் பண்ண மாதிரி தெரியும், பட் டோன்ட் ஃபைட் ஃபெட். நான் கடைசியாக சொன்ன அந்த 3 வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மணி வந்து அவங்க கையில் தான் இருக்கு. ஃபாலோ பிக் மணி. ஃபெட்டுக்கு அகேன்ஸ்டாக போட்டி போடாதீங்க. ஸோ அதனால நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரதான் போகுது. பொறுமையாக இருந்து DCA பண்ணுவோம். சூப்பராக ஜூஸியாக டீல்ஸ் கிடைக்கும் போது உள்ளே போகுது நிறையா வாங்குவோம். இந்த டைம் உங்களுடைய வார் செஸ்ட்டை ரெடி பண்ண டைம். நல்ல பணம் இருந்துச்சுன்னா நிறைய சேமிச்சு வச்சுக்கோங்க, அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போலேருந்து இன்னொரு அட்லீஸ்ட் 5-6 மந்த்ஸ்க்கு நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சூப்பரான டீல்ஸில் சூப்பரான ஸ்டாக்ஸ் கிடைக்கும் போது உடனே உள்ளே புகுந்தடிச்சு வாங்கலாம். எப்படி மாதிரி சொல்கிறேன்னா டெஸ்லா $100 இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டீல் கொஞ்ச நாள் தான் நிற்கும், அப்புறம் டக்குன்னு ஏறும். பட் மேக்ரோவில் எதுவுமே பெருசாக மாறி இல்லையா. $100 என்ன மேக்ரோ இருந்துச்சோ அதே மேக்ரோ தான் இன்னைக்கு இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக டபுள் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம டீப் டைவ் இந்த சேனலில் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you in the next video. கையில்